श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे वन्यजामातरं समारम्भां नाथयामुनं लक्ष्मीनाथसमारम्भां मध्यमाम् नाटयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् गुरुपरम्परां यो नित्यं मध्यमपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य अस्मत्पुरोर्भगवतोस्य दैकसिन्धोः दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं रामानुजस्य प्रपद्ये शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया मातापिता विभूतिः युवतयस्तनया सर्वं यदेव सर्वं नियमेन मदन्वयानाम् आद्यस्य आद्यस्य नकुलपते नक्षत्रपते रघुकुलाभिराम रघुनाथिराम श्रीमत्पतञ्जलियुगलमानन्दो श्रीमत्पतञ्जलिर्मामि दूतं भूतमुदास्य सरश्च भक्ताय भट्टनाथ भट्टनादं श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् श्रीभक्तिसागरकुलशेखरयोगिवादं भक्ताञ्जलिरेणुपरकाल यतीन्द्रमिश्रम् भक्ताङ्क्रियं श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि श्रीमत्पराङ्कुशमुनिप्रणतोऽस्मि नित्यम् अखिल अखिलभुवनजन्म भुवनजन्मभङ्गादिलीले विनद विनदभूतभूतदीक्षे स्वतिशिरसि विधीप्ते सुरशिरसि ब्रह्मणि श्रीनिवासे ब्रह्मणि भवतु श्रीनिवासे मम भवतु मम परस्मै परस्मै सेनुषी भक्तिरूपा भक्तिरूपा पाराचर्य पाराचर्यपाशस्पदां उपनिषत्प्राप्ति उपनिषत्सुधा मुक्तिप्रदं संसाराग्नि विधिवन जगद प्राणात्म संजीवनी सञ्जीवनीं पूर्वाचार्य पूर्वाचार्यसुधां सरस्वतीनां बहुमति बहुमतिव्यासादिदेवस्थितां व्यासादिदेवस्थिताम् आनीतां आनीताक्षरैः सुमनसः भौमातपन्वद्यः तस्मै तस्यै रामानुजार्याय नमः रामानुजाय परमयोगिने यस्रुति यस्मृतिस्मृतिसूत्राणाम् स्मृतिसूत्राणाम् अन्तःश्रीसमद् போனது ஆனந்தியாத்தியதிகரணம்னு பார்த்தோம் நம்ம. அப்போ இந்த ஆனந்தம் அப்படிங்கிற பெருமாளுக்குள்ள குணத்தை பற்றி முன்னாலே நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். முதல்ல ஆனந்தமய அதிகரணம்னு 6வது அதிகரணத்திலே பார்த்துருக்கோம். 50ஆம் பக்கத்தில் இருக்கு பாருங்க ஒன்றும். அடுத்தபடியாக 3வது சாப்டரில் 2வது பாதத்தில் உபயலிங்காதிகரணம், அதாவது 79வது அதிகரணம் 257, அதுலேயும் பகவானுக்குள்ள குணங்கள் என்னாக்க அமலத்துவம் ஆனந்தத்துவம் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி ஆனந்தியாதிகரணம் அப்படின்னு இப்போ பார்த்தோம் பாருங்க 281. இப்போ இந்த 3 ஒரு குணத்தை பற்றி சொல்கிறதே, எதுக்காக 3 வந்தது அப்படின்னாக்க கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். முதல்ல 6வது அதிகரணத்தை சொன்னதுக்கு பாருங்க, ஃபஸ்ட்டு முதல் சாப்டரில் அது பிரம்மம் அச்சேதனமாக இருக்கலாமா அப்படின்னு எதிராளிகள் கேட்கறதுக்கு இல்லை, ஆனந்தமயம் சொல்கிறதுனால ஆனந்தம்ங்கிற குணம் மனுஷனுக்கு ஆத்மாவுக்கு தான் இருக்க முடியாது, தவிர்த்து அச்சேதனமாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஆனந்தமே நிரம்பியது பிரம்மம் அப்படின்னு அப்போ ப்ரூவ் பண்ணுறார். அடுத்தபடி உபயலிங்காதிகரணம் அப்படிங்கிறச்சு பிரம்மம், அதாவது ஸ்வரூப நிரூபக தர்மம், பிரம்மம் ஆனந்தமே நிரம்பியது அப்படின்னு பிரம்மத்தில் சுரூபத்திற்கு இப்போ நிரூபித, அதாவது பிரம்மம் தெரிஞ்ச பரம், அதுக்குள்ள குணங்கள் என்ன ஆராய்ச்சி தெரிகிறதுனாக்க அதுக்கு 2 ஆனந்தத்துவம் அமலத்துவம். இப்போ நமக்கும் ஆத்மாவுக்கும் ஆனந்தத்துவம் அமலத்துவம் உண்டு. எப்போ இருந்தாக்க பிறவி எடுக்காமல் இருந்தாக்க, அது பிறவி எடுக்காமல் நினைக்கிறீங்க மோஷம் அடைஞ்சிருந்தாக்க அப்போ உண்டு. ஆனால் மற்ற நேரத்தில் அதுக்கு ஆனந்தத்துவம் கிடையாது, அமலத்துவம் கிடையாது. ஏன்னா வினைகள் இருக்கே, மலம் அது இருக்கு. அதை தவிர்த்து எப்போ வினைகள் இருக்கோ அப்போ பிறப்பு இருக்கு. பிறப்பு இருக்கிறச்சே ஆனந்தம் கிடையாது. அதனால இப்போ பிரம்மத்துக்கு எப்பவும் எந்த நிலைமையிலையும் இடம் பொருள் ஏவல் ஆனந்தமும் அமலத்துவம் உண்டு. உபயலிங்காதிகரணம் பிரம்மத்துக்கு பார்த்தோம். இப்போ இந்த 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 ஆனந்தியாத்திகரணத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னாக்க, அந்த இந்த மாதிரி குணங்கள் இருக்கே இவைகளும் இந்த பிரம்மத்தோட சேர்த்து தியானிக்கத்தக்கவை. இப்போ இந்த 3வது சாப்டர் முழுக்கவே பிரம்மத்துடைய தியானத்தை பற்றி பேசுறது. எஸ்பெஷலி 3வது சாப்டரில் இந்த 3வது பாதம் இருக்கே, இந்த குணோபசம்ஹார பாதம்ங்கிறது பிரம்மத்தினுடைய எந்தெந்த குணங்கள் தியானிக்கத்தக்கவை. அதாவது ஒரே பேரில் 2-3 வித்தியைகள் வெவ்வேறு உபனிஷத்தில் காணப்படுறது. சில உபனிஷத்தில் சில சில குணங்கள் சொல்லியிருக்கு, சில இதில் சொல்லலை. அப்படி இருக்கச்சே இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. அப்போது சிலது இன்றியமையாத சில குணங்கள் எடுத்துதான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கவிஞன் ஒரு அழகிய டிஸ்கிரைப் பண்ணுறான்னு வச்சுக்குவோம். கம்பன் சூப்பனை சொல்கிறான், வஞ்சி உள்ளிர் விஞ்சி உள்ளிர் பல்லவ மனுங்கன்னு ஆரம்பிச்சு வஞ்சி என நஞ்சமென பஞ்சமகள் வந்தாள்.
ராமன்ட்ட இதில் தண்டகாரண்யத்தில் பார்த்து பஞ்சவட்டியில் பார்த்து வரைச்சேன். வஞ்சி என இது பெண்கள் எல்லாருக்கும் வஞ்சி கொடி மாதிரி இருப்பா அப்படிங்கிறதுக்காக அது எல்லா பெண்களுக்கும் உள்ளது. அடுத்தபடி என்னன்னாக்கா நஞ்சமன. அப்போ என்னாச்சு, எல்லா பெண்களுக்கும் இல்லாத இவளுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் குணங்கள். ஆக மொத்தம் இவளை ஜென்ரலாக பெண்ணு எடுத்துக்க முடியாது. வஞ்சி என நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் அப்படிங்கிறது மாதிரி இப்போ பிரம்மம் ஆனந்தமே ஆனது. ஆனந்தமே ஆனது மட்டும் இல்லாமல் அந்த ஆனந்தமும் சேர்த்து தியானிக்கத்தக்கது. ஏன்னா அதுவும் நமக்கு பலன் தரக்கூடியது. இப்போ பீஷ்மர்கிட்ட யுதிஷ்டர் ஒரு கேள்வி கேட்டார். கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப்பியேகம் பராயணம் ஸ்துவந்த கங்கம் மர்ச்சந்தா பிராப்தியர் வானவாசுரம் கோதர்ம சர்வதர்மானம் பவத பரமோமதா கிம் ஜபன் உச்சிதே ஜந்து ஜென்மசம்சார பந்தனாத். அவர்கிட்ட கேட்கிறார், எந்த எந்த ஜபம் பண்ணினாக்க பிராணிகளுக்கு மோட்சம் கிடைக்கும், எந்த தெய்வத்தை கிம் ஏகம் தெய்வத்தம் எந்த ஒரு தெய்வத்தை பண்ணாக்க அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் பதில் சொன்னார். ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன்னாம சகசிரேன புருஷ சதோத்திரா சொல்லிவிட்டு அவனுக்கு எத்தனையோ குணங்கள் இருக்கு, இருந்தாலும் என் புத்தி கேட்ட மட்டும் ஒரு சில குணங்கள் சொல்றேன்ட்டு ஒரு 1000 குணங்கள் சொல்லியிருக்கார். அதாவது பீஷ்மருடைய புத்திக்கு ஒரு 1000 குணங்கள் தான் எட்டும்னாக்க மற்ற பேருக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டாம். சரி, நான் உபாசனம் பண்ணுறேன், உபாசனம் பண்ணுறது இந்த 1000 குணத்தை நினச்சிக்கணும்னு சொன்னாக்க என்ன ஆகும்? நான் சரசராக இருந்தால் முடிப்பை தவிர்த்து மனசை கான்சன்ட்ரேட் ஆகி நிற்காது. ஆனால் நான் எந்த பொருளை நான் உபாசனம் பண்ண விரும்புகிறேனோ அதில் உள்ள முக்கியமான பொருள் விட்டு போகக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். அப்படிப்பட்டதில் இந்த ஆனந்தங்கிற குணம் கொள்ளப்பட வேண்டியது. எல்லா வித்தியாலையும் ஆனந்தம் எடுத்துக்கணும்னு சொல்லலை, ஆனால் சில வித்தியைகளை சொல்லியிருக்கு, சில சொல்லலை. ஆனால் எந்த பிரம்மோபாசனமாக இருந்தாலும் ஆனந்தம் ஆனந்தத்துவம் பிரம்மத்தின் கொள்ள தர வேணும். அதுதான் இந்த அதிகாரத்துறை முக்கியமான நோக்கம். அதனால தான் முன்னால் ஆனந்தமய அதிகரணம், அதுக்கப்புறம் உபயலிங்காதிகரணம் தாண்டி இதில் ஆனந்தமய அதிகரணத்தில் பிரம்மம் ஆனந்தமே ஆனது, அதனால அது அச்சேதனம் அல்ல உருவாச்சு. ரெண்டாவது, பிரம்மத்துக்கு எப்பவும் வலுவாத ஆனந்தம் உண்டு. ரெண்டாவது, மூணாவது, பிரம்மத்தை தியானிக்கிறச்சு இந்த ஆனந்தமயங்கிற குணத்தோட சேர்த்து தியானிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக புரிஞ்சாது. 3 ஆனந்தம் வைத்துக் கொள்ள வித்தியாசம். சந்தேகம் ஏதாவது உண்டா? புரியுது சுவாமி, புரியுது சுவாமி. ரைட். இப்போ அடுத்தபடி இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்த கணம் காரியாக்கியானாதிகரணம். காரியாக்கியாதிகரணம்னாக்க சில காரியங்கள் நம்ம செய்கிறோம். நம்ம எத்தனையோ சடங்குகள் ரிலீஜியஸ் சடங்குகள் பண்ணுறோம். எல்லா சடங்குகளுக்கும் இது காரணம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சிலதை நம்ம ஏற்றுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அது ஏதோ காரணத்தில் எப்போ வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ அவர் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி ஒரு டிஸ்கஸ், இது வந்து இடைப்பிற வரலாக வந்திருக்குது. இந்த பிராண வித்தியன்னு ஒரு பார்த்தோம் பார்த்தீங்களா? அதாவது எல்லா இந்திரியங்களும் சண்டை போட்டுருக்கிறேன், யார் பெரியவன் மட்டும் பிரம்மாட்ட போச்சு. பிரம்மா என்ன சொன்னார்? புத்தகத்தெல்லாம் விட்டு போங்க, யார் போனால் நிலைக்கலையோ அவன் தான் பெரியவன். கடைசியில் வாழெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிராணன் இருக்கு, எப்பவும் ஆத்மாவோட விட்டுன்னு இருக்கேன், அதுதான் பெருசுன்னு தீர்மானம் பண்ணான். அப்போவே பிராணன்னு சொன்னால் இந்திரியங்களை குறிக்கும் சொன்னார் இல்லையா? அந்த பிராணனை பற்றின டீட்டெயில்ஸாக அதில் வருது. இப்போ என்னாச்சுன்னாக்க முன்னாலேயே பிராணாதிகரணம் 9 பார்த்துருக்கோம். 9வது அதிகரணத்தில் 60ஆம் பகுதி. அப்புறம் பிராண உற்பத்தி அதிகரணம்னு பார்த்துருக்கோம் 61, பேஜ் 221 இருக்கு. அப்புறம் சப்தகத்தி அதிகரணம் அது பொறிகளுக்கும் பிராணனுக்கும் உள்ள சண்டைகளை பற்றி பார்த்தோம் 62ல், 222. பிராண அனுத்வாதிகரணம் கடைசியில் பண்ணோம். இவ்வளவெல்லாம் பண்ணி பிராணம் தான் சிறந்தது, அது மட்டும் இல்லாமல் அதுவும் ஆத்மா போல அணு அப்படின்னு நிறுத்தியாச்சு. இப்போ என்னன்னாக்க இந்த பிராணனை பிரம்மமாக நினைச்சு நம்ம உபாசனம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம். இப்போ அப்படி பண்ணுறச்சே இந்த பிராணனை பற்றின ஒரு ஸ்பெஷல் திங் இடைப்பெற வரலாம் வந்தது.
அதாவது இந்த பொறிகளும் சண்டை போட்டு போச்சா, இப்போ பிராணன் தான் சிறந்தது தீர்மானம் பண்ணிட்டார். இப்போ இந்த பிராணன் கேட்டது என்னன்னாக்க, எல்லா பொறிகளுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு, தே ஆர் விசிபிள், தே ஆர் லொக்கேட்டட். இந்த பிராணங்கிறது லொக்கேட் ஆகலையே. அதாவது நான் எந்த விதமான கவரும் இல்லாமல் இருக்கிறேன், ஐ எம் நேக்கட் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இதாக இருக்கேனே, எனக்கு எது ஆடை அப்படின்னு கேட்டது. அப்படியா, உனக்கு ஆடை சொல்றேன். என்ன ஆடைனாக்க, எல்லாருமே சாப்பிட்றதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் ஒரு தீயத்தை உறிஞ்சிட்டு சுற்றி விடுறோம் இல்லையா, இலையை சுற்றி, அதுதான் ஆடை. எப்படின்னாக்க, முதல்ல அமிர்தோபஸ்திரம் நமசி, உபஸ்திரம்னா ஆரம்பிக்கிறது. அமிர்தம் தான், நான் சாகாமல் இருப்பதற்காக முயல்கிறேன், உபஸ்திரம் செயல்படுகிறேன். பட்டியான் தான் செத்துப்படுவான், ஆகப்படாதுங்கிறதுக்காக அமிர்த உபஸ்திரம் நமசி, நான் இறைப்பாமல் இருப்பதற்காக இதை சாப்பிட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பிராணம் நிலநிறுத்து. அவள் கடைசியில் முடியச்ச அமிர்தா அபிதானமசி, இப்பொழுது நீ நிலை பெற்றவனாக இருக்கிறாய் அப்படின்னு. இந்த 2 தரமும் இலையை சுற்றி விடக்கூடிய தண்ணீர் இருக்கு பாருங்க, அந்த தண்ணீர் பிராணனுக்கு ஆடையாகுது. இது இந்த உபாசனம் பண்ணுறச்ச பிராண வித்தியன்னு ஒன்று இருக்கு. பிராண வித்தியில் இந்த பிராணனுக்கான சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் சொல்கிறது. இந்த இந்த 3வது பாதம் பூராவே வித்தியைகளில் என்னென்னலாம் சொல்லியிருக்கு, அதாவது எப்படி உபயோகப்படுத்தணும் மருந்தே தவிர்த்து இது ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக மேலே கொண்டு போகல. ஆனால் உபாசனம் பண்ணுறவாளுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் இது தருது. ரைட். அதாவது எது வேதத்தில் ஒரு பிரச்சனைனாக்க, எது நமக்கு தெரியறதோ என்ன தெரியறதோ அதை சொல்லாது, இது நமக்கு தெரியலையோ அதை சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், பசிச்சுன்னா எல்லாம் சாப்பிட போகிறோம், பசிச்சா சாப்பிடுன்னு அது சொல்லாது. அதே மாதிரி உடம்புல கசகசான்னு இருந்தால் குளிக்க போகிறோம், குளின்னு சொல்லாது. ஆனால் நீ குளிச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லும், எதை முந்தாலும் ஒன்றும் தெரியாது. அதனால இந்த மாதிரி வேதமானது நமக்கு எது தெரியாதோ அது சொல்லும். ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அதுக்கு மலமுதிரம் தானாக கழிச்சிடும், அம்மா கெட்டு அழிக்க வேண்டாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் வயசாச்சுனாக்க, இது பாரு, நீ இனிமே உனக்கு மூச்சாவது தான் சொல்லணும், நீ ஆய்ப்பண்ணம் தான் சொல்ல நீ அப்படிங்கிறோம் இல்லையா. தெரியாது இதுக்கு, இதனால அது தெரியாது. அதனால வேதத்துக்கு வேதமாக தானே பேர். இதை வச்சுட்டு தான் நமக்கு வேதம் இது பண்ணுறது. இப்போ நமக்கு என்ன தெரியாது, இந்த பிராணன் சுற்றி விடுறமே ஏன் தெரியாது. அது பிரம்மாவால் பிராணனுக்கு கொடுக்கப்பட்ட உடை அப்படிங்க தெரியாது, அதை விளக்கிறது. அதனால தான் பிராண வித்தியை பண்ணுறவாளுக்கு இதை மனசில் நினச்சிக்கிட்டோம், பிராணுடைய அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. இப்போ இதுக்கு போவோம், இப்போ டெக்ஸ்ட்டுக்கு போவோம். பக்கம் 285. காரியாக்கியானாதிகரணம், செயல் நோக்கு களம். 80ஆம் களத்தில் ஆராயப்பட்ட பிராண வித்தியை, பிராணவித்தியின் ஒரு அங்கம் இங்கு ஆராய்ந்து நிறைவு செய்யப்படுகிறது. பிராணனையே பிரம்மம்னா நினச்சிட்டு இருந்தாங்கனாக்க, அப்போ பிராணனை பற்றி டீட்டெயில்ஸ் தான் தெரியணும் இல்லையா. அதில் இது ஒரு பாயிண்ட்டு, அது சொல்கிறது. வேதங்கள் ஸ்ருதிகளால் விதிக்கப்பட்டு வழக்கில் உள்ள விதிகளை தவிர்த்து வேறு எவற்றாலும் அறியப்படாதவற்றை சொல்வதை தம் செயல் நோக்காக கொண்டுள்ளதால் இது காரியாக்கியான அதிகரணம், செயல் நோக்கு களம். வேதத்துக்கு தானா தெரியக்கூடியதையும் தான் சொல்லாது, தெரியாத ஒன்றைத்தான் விளக்க சொல்லும். இதில் ஆராயப்படும் கருத்து, தமக்குள் யார் பெரியவர் என்று பொறிகள் சண்டையிட்டு கொண்ட போது பொறிகள் யாவிலும் பிராணன் உயர்ந்தது என பிரம்மா நிறுவினார். ஆயினும் மற்ற பொறிகளின் செயல்கள் ஆகும் நேரடியாக உடல் தொடர்புடையவை என்பதால் அவை உடல் என்னும் ஆடை அணிந்தவை ஆகின்றன. ஆயின் பிராணன் கட்புலனாகாத உயிரினம் தொடர்புடையதானால் அது ஆடையற்றதாகிறது. ஆகவே அது தனக்கு எது ஆடை என நான் வினைவிற்று, அவர் ஆசமன நீரே உனக்கு ஆடை, உயிர் மூச்சுக்கு நீரே இன்றியமையாதது என்னும் கருத்தில் என்றார். அதனாலேயே இதை அறிந்தவர்கள் உணவிற்கு முன்பும் பின்பும் ஆசமனம் செய்கின்றனர். இந்த ஆசமனம் வேத விதியினால் செய்யப்படுகிறதா அல்லது மூச்சு காற்றை ஆடு உள்ளதாக நோக்கத்தில் செய்யப்படுகிறதா என்பது ஆராயப்படுகிறது. ஸோ இது பண்ணுறல, இது விதிச்சிருக்கு, வேதம் விதிச்சிருக்கா சரியா, இல்லை இல்லை பிராணனுக்கு ஒரு ஆடை கிடந்தது சரியா அப்படிங்கிறது தான்.
காரியாக்கியான பூர்வம் ஆசமனத்தை பிராணனுக்கு உடையாக எண்ணும் மறைமுக பொருளாக வேதம் கூறுகிறது. இன்னொன்று 5 ஆகுதி சொல்கிற மாதிரி பிராணாயுஸ்வாக அபானாயுஸ்வாகன்னுட்டோம். இந்த 5மே அடுப்பு இதில் வயிற்றில் இருக்கக்கூடிய ஐஸ்வாரராக நீக்கி நம்ம பண்ணக்கூடிய ஆகுதியாக தான் போகுது. அந்த ஆகுதியில் இந்த இதானது நம்ம செய்ய வைக்கிற அந்த பிராணனுக்கு இது ஒரு ஆடையாக அமைகிறதுக்கு. இந்த சூத்திரத்துக்கு ராமானுஜர் கூறும் பொருள், உணவுக்கு முன்பும் பின்பும் நீரை ஆசமனம் செய்க வனஸ்பதிகள் விதித்துள்ளன. அது வழக்கிலும் உள்ளது. ஆயின் தெரிந்ததை தவிர்த்து தெரியாதவற்றை பற்றி கூறுவதே வேதம். இந்த ஆசமனம் பிராணனுக்கு உடையாகிறது என்பது நாம் அறியாதது. எனவே வேதவதை கூறுவதை நோக்காக கொண்டு அறிந்தவர்கள் ஆசமனத்தை உடையாக நினைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. இதனால் உண்பதற்கு முன்பும் பின்பும் பிரம்மம் நினைவுறுத்தப்படுகிறது. நம்ம ஆச்சார நியமத்தை பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஸ்ருதிகள் இருக்கு, கிரகிய சூத்திரங்கள் இருக்கு. இந்த கிரகிய சூத்திரத்தில் காலம்பரம் நம்ம எழுந்து கீழே கால் வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து இரவு நாம் படுக்க போகிற மட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரம்மத்தை பற்றி நினைவு ஏற்படுத்த நமக்கு. அவள் சம்பிரதாயப்படி பெருமாளை பற்றி அவள் எதை வழங்குறாளோ தெய்வத்தை பற்றி நினைவுகள் வரும். துணி பிழியறது, குளிக்கிறது, இது எல்லாத்தையும் ஏன் துணி உடை மாற்றுறதுக்கு பாருங்க, இது எல்லாத்துக்குமே மந்திரங்கள் இருக்கு. இந்த மந்திரங்களால் நமக்கு பிரம்மம் நினைவுறுத்தப்படுகிறது. சாப்பிடுச்சு என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணிட்டு பிரம்மனே ஸ்வாகான்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ பிரம்ம நினைச்சுக்கிறது. இந்த உணவானது பிரம்மத்தாலே கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு உண்டாகுது. அது மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் பிரம்மத்தையே ஞாபகம் வச்சிருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டை அதை நம்ம ஒரு வாழ்க்கையோட பின்னி பிணைந்த அம்சமாக வேதம் பண்ணியிருக்கு. இப்போ இதுல இந்த அடுத்தது சாமானாதிகரணம். சாமானாதிகரணத்துல 2லயும் என்ன நினைக்கிறேன், இந்த பிராணனை பத்தி எழுது. இந்த பிராணன் எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்க, அதாவது சுக்குல யஜுர்வேதத்துல ஒரே சுக்குல வேதம் ஒன்று தான், 2 உபனிஷத்து இருக்கு. ஒன்று அக்னி ரகசியம் இருக்கு, இன்னொன்று பிரதாரண்யகம் இருக்கு. இந்த 2லயுமே பிராண வித்யை வருது. இந்த பிராண வித்யில பிரம்மத்தை பற்றி நினைக்கிறச்சு என்ன சொல்றானாக்க, பிரம்மத்துக்காக சத்தியம் ஞானம் ஆனந்தம் பிரம்ம முதல் ஆரம்பிச்சு இதெல்லாம் வருது. அதே மாதிரி 2லயும் சொல்றது. ஆனால் ஒரு இதில் என்ன சொல்றதுனாக்க, பிராணனை உடலாக கொண்டவன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னும் அதுக்கு அடுத்த ஆண்டி தவறாத முனைப்புடையோன் என்று சொல்றது. ஆனா இன்னொரு என்ன சொல்றாக்க, யாவற்றையும் தன் வசம் உடையோன், அவன் தலைவன். ஆக 2 இதுல இல்லாதது அதுல வருது. சத்தியங்கிறது 2லயும் இருக்கு, மனோமயங்கிறது 2லயும் இருக்கு. ஒரு இதில் பிராணனை உடலாக கொண்டவன் இருக்கு, அது இதுல அடுத்தது கிடையாது. 3வது தவறாக முனைப்புடையோன் இருக்கு. ஆனா இவனுக்கு ஒளிமிக்கவன், யாவற்றையும் தன் உடல் தன் வசம் உடையோன், அவன் தலைவன் அப்படின்னு பிரகதாரண்யத்தில் இருக்கு. இப்போ இந்த பிராணவித்தியை உபாசனம் பண்றதா எதை எடுத்துக்கணும், எதை விடணும், 2மே ஒரு தானே சொல்றது. அப்படின்னாக்க என்ன சொன்னாக்க, 2ஐயும் எடுத்துக்கத்தான் வேணும். அதுல தவறாத முனைப்புடையோன் அப்படின்னு சொல்ற செய்ய, அவன் யாவற்றையும் தன் வசமாக உடையோன். தவறாத முனைப்பு நான் எதை நினைக்கிறேனோ அதை நான் சாதிச்சுவேன். அப்போ என்ன பண்ணணும், எல்லாம் என் கண்டிஷனில் இருக்கு, இப்படிதான் முடியும். எப்போ தவறாத முனைப்புடையோன்னு சொல்லியிருக்கோ அப்போவே எல்லாவற்றையும் தன் வசத்தினுடையோன்னு தானாகவே பெறப்படும். அதுக்காக அதை தனியாக சொல்லணும்னு தேவையில்லை. ஆக இப்போ இந்த குணங்கள் சொன்னதுனாலேயே இந்த 2மே தானாக பெறப்பட்டது. ஆக பிராண வித்தியை இதில் பிரகதாரண்யம் சொல்ற பிராண வித்தியைங்கிறது அக்னி ரகசியம் அப்புறம் பிரகதாரண்யகம் 2லயும் ஒரே மாதிரி தான் இருக்கு, வித்தியாசம் இல்லை, 2ம் சமானமே அப்படின்னு சொல்றாரு. புக்குக்கு போவோம். பேஜ் 286. சமானாதிகரணம். ஒத்த வித்தியைகள் களம். உபாசனத்தின் பொருட்டு வித்தியைகள் ஒவ்வொன்றாக ஆராயப்பட்டு வருகின்றன. அதில் சாண்டில்ய வித்யை என்பது அக்னி ரகசியம் பிரகதாரண்யம் ஆகிய உபனிஷத்துக்கும் ஓதப்பட்டுள்ளது. இவை 2ம் ஒன்றே நிரூபிக்கப்படுவதால்
இக்களம் ஒத்த வித்யை களம் சாமானாதிகரணம் எனப்படுகிறது. இக்களத்தின் சூத்திரமும் பொருளும் சமானம் ஏவ ச பேதாத், இரு வித்தியர்களும் ஏவம் ச அபேதாத், இரு வித்தியர்களும் வேறுபாடு என்பதால் ஒன்றே. அக்னிரச உபனிஷத்து 1:10-6. வேள்விகளை இயற்றும் ஜீவாத்மா பிரம்மத்தை மாறிலி உபாசிக்க கடவன் என துவங்கி மனோமயமான பிராணனை உடலாக கொண்ட ஆகாயத்தை பிறப்பித்த தவறா முனப்புடைய பரமாத்மாவை உபாசிக்க கடவன் என்று கூறுகிறது. ஸோ இந்த சாண்டில்ய வித்தியை ஆஸ்பர் அக்னி சூப்பர் பண்ணாக்க இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கணும். ஆனால் அதே பிரகதாரண்ய உபனிஷத்தில் மனோமயமான பரமாத்மா ஒளியுடையோன் மாறிலி விதயத்துள் நெல்முனை அலைவனாக உரைகிறான். அவன் யாரையும் தன் வசம் உடையவன், யாவருக்கும் தலைவன், இயங்குபை யாவற்றையும் அவன் தலைவனாக இருந்து இயக்கிறான் என்று கூறப்படுகிறது. இவ்வாறு காணப்படும் வித்தியைகள் இரண்டும் ஒன்றா வெவ்வேறா என்ற ஐயமழ இரண்டும் ஒன்றே நிறுவப்படுகிறது. இவ்விரண்டிலும் சில பண்புகள் மாறுபடினும் அவை யாவும் தவறாத முனைப்புடமையில் அடங்கிவிடும். ஆகவே இரண்டும் ஒரே வித்தியை தான் என்று அறியப்படுகிறது. ஆகவே இப்படி ஒவ்வொரு வித்தியாரும் எடுத்துட்டு வரும். அந்த வித்தியில அதுக்கு இதுக்கு முரண்பாடு இருக்கா, முரண்பாடு இல்லையா? முரண்பாடு இருந்தால் எதை எடுத்துக்கணும், எதை தள்ளணும் அப்படின்னு வருதுனால இந்த பாதம் முழுக்க அதுகளை பற்றி யோசனை பண்ணுறதுனால இதில் கொஞ்சம் சில இது வரும், கொஞ்சம் சம்ஸ்கிருத இலக்கணம் வரும். அதே மாதிரி சில மீமாம்சா அது சடங்கியலுடைய இதெல்லாம் வரும். அதுபடி பார்த்து இது எதை எடுத்துக்கிறது எதை வேண்டாங்கிறது அப்படிங்கிறதுக்காக உபயோகப்படுறது. புரியுதா? புரியுது சுவாமி. இப்போ 32 வித்தியைகள் பார்த்தோம் இல்லையா? அந்த 32 வித்தியைகள்ல இந்த வித்தியைகள்லாம் அடங்கும் இல்லையா? அதுக்குள்ள அடங்கிடுறது. இது ஒவ்வொன்றா எடுத்து டீல் பண்றோமா இல்ல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு விட்டுருவோமா? இப்ப ஒவ்வொரு வித்தியும் பேரு தான் கிடைக்கிறது நமக்கு. இங்க அதுல முக்கியமாக தான் சொல்றது, எப்படி பண்ணணுங்கிறதுக்கு எதுலையும் சொல்லலை. அது ஒரு ஆச்சாரியின் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவரை அண்டி உபதேசம் வாங்கி தான் பண்ணிக்கிட்டு மற்றபடி கிடையாது. ஆனால் அந்த 32 வித்தியை இருக்கு பாருங்க. அதில் சாண்டிலி வித்தியங்கிறது ஒன்றும், பிராண வித்தியங்கிறது ஒன்றும். இப்போ என்னாச்சு, சப்போஸ் நான் பிராண வித்தியை ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சுக்கோ. சரி, நான் பிராண வித்தியை ஃபாலோ பண்ணுறேனாக்க, சுவாமி நீ ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணுறேன், இதில் இந்த உபனிஷத்தில் அப்படி சொல்லியிருக்கு, அந்த உபனிஷத்தில் அப்படி சொல்லியிருக்கு, எதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு கேட்டாக்க நம்ம அதுக்கு எதை பதில் சொல்லிக்கணும். அதனால் இந்த குணங்களை எடுத்துக்கணும், இந்த குணங்களை விட்டுடணும். அதே மாதிரி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் 32 வித்தியாக சுருக்கியிருக்காங்க. தனித்தனியாக இதுலேயும் சாண்டிலிய வித்தியன் இருக்குது, அதுலேயும் சாண்டிலிய வித்தியன் இருக்குது. ஆனால் ரெண்டும் ஒன்று தான், ஒரே சாண்டிலிய வித்தியை தான் அப்படின்னு முடிக்கிறாங்க. ஓகே ஓகே சுவாமி. அப்புறம் முதல் இதுல இந்த காரியாக்கியாதி கரணம்ங்கிறதுல வந்து அந்த நீங்க சொல்ற அபானா ஸ்வாகா அந்த இதெல்லாம் தண்ணி ஊத்துறது இதெல்லாம் வந்து சில பேருக்கு தான் இருக்கு. அந்த காலத்துல எல்லாருமே பண்ணியிருந்தாங்களோ? எல்லாருக்கும் உண்டு, நம்ம விட்டு போயிடுது. இப்ப வந்து இப்ப பண்ணணும்னு வச்சிருக்கா பட் அதுவே யாரும் பண்ணதில்ல. பட் மத்தவங்க எல்லாம் பண்றது இல்ல, லேடிஸ் பண்றது இல்ல, பூணல் போடாதவங்க யாரும் பண்றது இல்ல. ஃபர்ஸ்ட் பூணல் போடும்போது சொல்லி தராத. இந்த ஆசமனம் அப்படிங்கிறது இருக்கே, லேடிஸுக்கும் உண்டு. போயிடுது, அது வழக்கமெல்லாம் போயிடுது. ஒண்ணு. ரெண்டாவது, சாப்பிட்றதுக்கு முன்னால நீர் சுத்துறது அப்படிங்கிறது ஜென்ட்ஸ் லேடிஸ் 2 பேருக்குமே உண்டு. ஊழல் போடுறதுங்கிறது முன்னால செட்டியார் மட்டும் உண்டு, வைசர்கள் மட்டும் உண்டு, அவர்களும் போடுறதில்லை, போயிடுது. அதனால நாள் ஆக ஆக சில வழக்கங்கள் விட்டு போயிடுது. ஆனால் இந்த ஆசமனம் பண்ணுறதுங்கிறது எல்லாரும் பண்ண வேண்டியதுதான். நம்ம பண்ணலைங்கிறது தவறு தான் நமது. ஆனால் அது யாருக்கும் தெரியாது. இப்போ நமக்கு இது படிக்கக்கிட்டு தெரிகிறது, இல்லைன்னு யாருக்கு தெரிய போகிறது? ஏதோ அவங்க மட்டும் தான் வண்ணம் போட்டுருக்கு, மற்ற பேர் வேண்டாம் போட்டுருக்குன்னு வச்சுருக்காங்க. இவெல்லாம் உபநயனமானவா மந்திரத்தோடு பண்ணுவா, உபநயனம் ஆகாதவா மந்திரம் எல்லாம் சுற்றி விடுவா. அவ்வளோதான். ஆக மொத்தம் சாப்பிட்றதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் சுற்றி விடணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அது வந்து நம்ம சாதத்தை போட்டுக்க எல்லாம் போட்டுக்கிறத அதை தூய்மைப்படுத்துறது. மந்திரத்தோடு விடுறது எதுக்கெல்லாம்னாக்க, சாதம் இது
உப்பு போடாத வெறும் சாதமாக இருக்கணும், சூடாக இருக்கணும். அப்போ தான் பண்ணணும் அதை. அதில் உப்பு கலந்துருன்னு வச்சுக்கோ, இது பொங்கலாகவும் உப்புமாவாகவும் இருந்ததுனாக்கா அப்போ அந்த மந்திரம் கிடையாது. மந்திரம் இல்லாமல் சுற்றி விடணும். உப்பு போடாமல் இருந்தால் தான் உண்டு. அதுக்கு முந்தால அதை பரிசேஜனம் பண்ணுறதுக்கு முந்தால இந்த சாதம் கை வைக்கக்கூடாது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா பண்ணணும்னுட்டு அந்த மாதிரி பண்ணணும். பண்ணினாக்க அது நமக்கு நல்லதை பண்ணும். முதல்ல வைக்கும் போதே எடுத்து ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுத்தக்கூடாது. எப்படா அது வந்து வாயில போடுறது தப்பு. ஓகே ஓகே. ஆனா சுவாமி, உலகம் பூரா இல்ல எல்லா மதங்கள்லயுமே சாப்பிடுறதுக்கு முன்னால அந்த இறைவனை வேண்டது, எஸ் அதுக்கப்புறம் எஸ் அந்த இது வந்து எல்லா இதுலயும் இருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. நிச்சயமா இருக்கு. ஒரு தேங்க்ஸ் கிவிங் காடுக்கு கொடுக்கணும், இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சது எனக்கு அப்படின்னு. முன்னால் ஒரு பைபிளிக்கல் ஸ்டோரி உண்டு. ஏப்ரஹாம் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய முன்னால் ஒரு தீர்க்கதரிசி. அவர் பாலைவனத்தில் ஒரு இடத்துல டென்ட் அடிச்சு தங்கிட்டு இருந்தார். அப்போது ஒரு வயசான கிழவர், 70 வயசுக்குனார். அவர் பகல் பூரா வெயிலில் வாடி வதங்கி கடைசியில் ஒரு வழியாக இங்கே வந்து சேர்ந்தார். வந்த உடனே அப்ரஹாம் அவரை வரவேற்று கை கால் கழுவ தண்ணி கொடுத்து அவரை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டார். சாப்பிட்றதுக்கு ரொட்டி பரிமாறப்பட்டது. என்ன பண்ணாருனாக்க போட்ட உடனே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அப்ரஹாம் கேட்டார், என்ன இப்படி பண்ணுறது, தப்பு இல்லையா? முதல்ல இந்த ரொட்டியை கொடுத்த கடவுளுக்கு சொல்ல வேண்டாமா, நன்றி சொல்ல வேண்டாமா அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னாக்க, கடவுளா அப்படி ஒன்றும் இருக்கிறது நினைக்கலையே அப்படின்னார். அப்ரஹாம் கோபம் வந்துடுச்சு. வையா வெளியில் போக நினச்சி விட்டார். போயிட்டார். அன்றைக்கி நைட்டில் அப்ரஹாம்கிட்ட கனவுல கடவுள் இருந்தார். அப்ரஹாம் தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணேன்? அவர் வெளியில் விரட்டி விட்டுட்டேன். அவர் உங்கள் பேரை சொல்லலை, உங்களுக்கு நன்றி சொல்லலை, அதான் விரட்டிட்டேன் அப்படின்னா. அவருக்கு எனக்கு ஒரு நாள் நன்றி சொல்லலைங்கிறதுக்காக நீ விரட்டி விட்டுட்டே இல்லையா? அவர் 70 வயசு நான் சாப்பாடு கொடுத்து காப்பாற்றின்னு இருக்கேன் அப்படின்னா அவர். அந்த மாதிரி நம்ம பொறுத்த மட்டும் நமக்கு அன்னன்னைக்கு சாப்பாடு கிடைச்சாக்க பெருமாளுக்கு நன்றி சொல்கிறது நியாயம். இல்லைன்னா எங்கே எத்தனை பேர் சாப்பாட்டுலாம் கஷ்டப்படுறாங்க, எத்தனை கண்டிதில் பட்டி சாப்பிட்டு இருந்துட்டு இருக்கு. அது மாதிரி வேற சந்தேகங்கள்? பிரியமதா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இந்த உயிர் மூச்சுக்கு நீரே இன்றியமையாததுங்கிற கருத்து வந்து அது வந்து அது உண்மை. அதனாலதான் அது ரொம்ப முக்கியமான அந்த இப்போ நிலத்தோட நீர். வெளியில போனாக்க அந்த முதல் பிளானட்ஸை பார்த்தாங்க, அதில் வாட்டர் இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. உயிர் இருக்க முடியும்னாக்க வாட்டர் வேணும், வாட்டர் எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு. அப்புறம் வேற பிரியமதா, உங்களுக்கு எல்லாம் புரியுறதா? சந்தேகம் உண்டா? புரியுது சுவாமி. வேற யாருக்கா சந்தேகம் உண்டா? இந்த ஆசமனம் சுவாமி, இது வந்து அது வந்து ஒரு டெய்லி கிரியைக்காக செய்யப்படுதா? இதுக்கும் பிரம்ம வித்தியைக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா? இல்லை, பிரம்மத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் என்னன்னாக்க இது யார் வந்து பிராண வித்தியை பண்ணுறாலும், பிரம்மத்தை பிராண வித்தியை உபாசனை பண்ணுறாலும் அவளுக்கு தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இது. நம்ம இதை எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியாது, ஆக்சுவலாக அதுக்கெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் நீங்கள் எது எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, லா பார்த்தீங்கன்னாக்கா திஸ் ஒன் ஷுட் டூ திஸ் அப்படின்னு இருக்குது. சாதாரணமாக என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடில் போயிட்டே இருக்கோம். ஆனால் சட்டம் சொல்கிறது லெஃப்ட்டில் தான் போகணுன்ட்டு. ஆனால் தெரியாமலே லெஃப்ட்டில் தானே போயிட்டு இருக்கோம் நம்ம. அந்த மாதிரி இது. ஓகே, நன்றி சார். வேற ஏதாவது உண்டா? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. சுவாமி, பிரம்ம வித்தை பண்றவங்களுக்கு இது தெரிஞ்சுட்டா போதுமா? நான் பிரம்ம வித்தை பண்றேன், அதனால இதெல்லாம் நான் பண்ண வேண்டாம், அதாவது சாப்பிடும் பொழுது நன்றி சொல்றது இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஏதாவது உண்டா? இல்ல, இது வந்து பிரம்ம வித்தை வந்து தெரிஞ்சாலும் அது அதுலயே அந்த விசாரத்திலேயே இருந்தா கூட இதுவும் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு நியமமா? அது மட்டும் இல்லை,
பிரம்மத்தை நேர பார்த்தா இருக்க பாருங்க சில பேர், அதாவது மனசுக்குள்ள அவளும் கூட இங்கே இருக்கிற மட்டும் அவளுடைய கடமையை பண்ணித்தான் ஆகணும். பண்ணலைன்னா அவளுக்கு பாபம் வந்து சேரும். பின்னாலும் அதை பற்றி ஒரே ஒரு அதிகாரமே இருக்கு. யாரெல்லாம் பிரம்ம வித்தியில், அதாவது இந்த வித்தியைகள் ஈடுபடலாம், அந்த வித்தியில் ஈடுபடுத்தி என்னென்ன நியதி உண்டு எல்லாம் அதில் வருது. பிரம்ம வித்தியை நமக்கு வந்து பிரம்ம வித்தியை நம்ம பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதில் ஓரளவு முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம லௌகீகமான எந்த ஒரு கடமையும் விடக்கூடாது. ஒருவர் வந்து தனக்கு குடும்பம் தாய் தகப்பனார் இருந்தாருனாக்க இவளாரையும் விட்டுட்டு தன் இஷ்டத்துக்கு போய் சன்னியாசி ஆகக்கூடாது. அவள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். தனக்கு இந்த உலகத்தை எந்த ஒரு கடமையும் பாக்கி வச்சுட்டு இப்போ சன்னியாசி ஆகக்கூடாது. இப்படி போனாக்க எஸ்கேபிசமாக இருந்தது. அதனால் இது நிறைய கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு இருக்குது. நம்ம நிறைய ஃபாலோ பண்ணுறதுல அவ்வளோதான் நமக்கு தெரியாது. நமக்கு வேற ஒன்றும் வேண்டாம். பாருங்க, இந்த தண்ணி சுற்றி விடுறோம் இல்லையா, இதுக்காக பிராணனுக்கு ஒரு ஆடை அருந்து யாருக்காவது தெரியுமா? தெரியாது. எனக்கும் கூட அவள் சொல்கிறது படிக்கிறவங்களும் தெரியாது. அது மாதிரி சில விஷயங்கள் சொன்னால் தான் தெரியும். நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்டில் போய் கற்றுக்கணும். ஏன் கேட்கறதில்லை, அவ்வளோதான். இந்த பகவத்கீதையில அந்த 2 ஸ்லோகங்கள், அந்த பிரம்மார்ப்பணம் பிரம்மஹி பிரம்மாக்னோ பிரம்ம, சின்ன வயசுல அதை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னு சொல்லி, அகம் வைஸ்வாஸ்மரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரிதக பிராணாபான சமாயுக்தக பச்சாமியன்னம் சதுர்விதம்னு வரும். அதுல இந்த அகம் வைஸ்வானரனுங்கிற அக்னி வயிற்றுல இருக்கு அப்படின்னு இப்ப நீங்க இதுல சொன்னது அது வந்தது. அதுதான் அந்த ஸ்லோகமா சொல்லி கொடுப்பா. இப்ப தண்ணி ஆடைங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இது வரைக்கும். யாராவது சொன்னா கூட யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதோட இல்லாம லேடிஸ் எல்லாருமே பண்ணலாம் அப்படிங்கறதும் யாரும் இந்த மாதிரி தண்ணி சுத்தி விடலாம் அப்படிங்கறதே தெரியாது யாருக்குமே. எல்லாரும் பண்ணணும், அதான் பண்ணணுங்கிறதே தெரியாது. எல்லாம் பண்ணணும். ஆனா நம்ம பண்றதுல விட்டு போயிருக்கு. நம்ம பெருமாளுக்கு நைவேத்தியம் படைக்கிறோமா இல்லையா, படைக்கச்சே தீர்த்து சுத்தி விட்டு தானே பண்றோம் நம்ம. ஆமாம், அதனுடைய என்னன்னாக்க, இந்த தீர்த்தம் மந்திரிச்சு தீர்த்தம் விடுறச்சே அந்த தீர்த்தம் விடணும்னா புனிதமா இருக்கு. நம்ம வாரத்தில் புண்ணியாவஜனம் பண்ணுறோம் இல்லையா, தீர்த்தம்லாம் போயிடுச்சுன்னா புண்ணியாவஜனம் பண்ணுறோம் இல்லையா, தீர்த்தம் தான் தெளிக்கிறோம், அது புனிதமாக இருக்குது. இதுக்கெல்லாம் சம்ஸ்காரம்னு பேர், தகுதிப்படுத்துறதுன்னு பேர். நீங்கள் போய் கோவிலில் வந்து ஒரு புஷ்பம் கொடுங்க, இந்த அர்ச்சகர் வாங்கி அதில் தீர்த்து தெளிச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிட்டு பெருமாளுக்கு, அது சம்ஸ்காரம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அது மாதிரி புறந்தூய்மை நீரானமையும், அதுதான் நமக்கு நீராக தூய்மைப்படுத்தணும், அவ்வளோதான். அதில் அதனால தான் கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது, கண்டதை நேரம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம். சுவாமி இது சுவாமி சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஜமீலா, சொல்லுங்க. இந்த நீங்க சொல்றது இந்த நீர், அதாவது சாப்பாடு சுத்தி, அது நான் எனக்கு அவ்வளவு தெரியாது இல்லையா, அதை கேக்குறேன். எப்படி அந்த மாதிரி 3 டைம்ஸ் அந்த மாதிரி சுத்துவீங்களா? அது என்ன மாதிரி? எதுமா இல்ல அந்த நீங்க அந்த நீர் வந்து சுத்தி அந்த மந்திரம் சொல்லி இது பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அது என்னது? அதை பத்தி எனக்கு ஏன்னா ரொம்ப பார்த்தது இல்லை. அதுதான் முதல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்றச்சு, அமிர்தோ உபஸ்தரணமசி, மிருதம்னா சாவுன்னு அர்த்தம். மிருதம்னா சாவு இல்லாம சாவின்மை, உபஸ்தரணமசி அதுக்கு ஆரம்பிக்கிறாய். நான் சாப்பிடுறேனாக்க என் உயிர் என்னை விட்டு போயிடும். அப்போ என்ன ஆகும்? மிருதமாகிடும். இந்த மிருதமாகப்படாதுங்கிறதுக்காக அதுக்கு அமிர்தம் அதாவது இறப்பின்மைக்கு நான் ஆரம்பிக்கிறேன். அமிர்தோபஸ்தரணமசி முதல்ல மந்திரம் சொல்கிறோம். அது முடிஞ்சாச்சுனாக்க அமிர்தா அபிதானமசி, அமிர்தானாக்க இறப்பில்லாதவராக அபிதானமசி காட்டப்படுகிறாய். சாப்பிட்டதுக்கு உயிர் வந்துடுது இல்லையா நமக்கு. நம்ம முன்னால் ஒரு கேஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சாக்கிராயண உசஷ்டியும் ஒருத்தர் நல்ல வேதம் படித்த பிராமணர். அவர் வந்து அப்படி அடியன் வேதம் படித்த பிராமணர். அவர் தன் மனைவி கூட வழி போயிட்டு இருந்தார். ஒரே வெயில், சாப்பிடல, பசிக்கிறது, இனிமேல் சாப்பிடலன்னா உயிர் போயிடும் போல் இருக்கு. அப்போ ஒரு யானைப்பாகன் வச்சிருந்த கொள்ளை வாங்கி சாப்பிட்டார். அவன் சொன்னான், சுவாமி நீர்லாம் எங்கிட்ட வாங்கி சாப்பிடக்கூடாது, அது இது யானைக்கு வச்சிருந்து அது சாப்பிட்றேன் அப்படின்னார். இல்லை பரவாயில்லை, எனக்கு உயிர் போயிடும் போல் இருக்கு, வாங்கி சாப்பிட்டார். சாப்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு விக்கித்து தீர்த்தம் கேட்டால் அந்த தீர்த்தம் ஒன்று கொடுத்தான். அது தீட்டு அப்படின்னார். கேட்டேன், என்ன வேடிக்கையாக இருக்குது,
இத்தனை இந்த கொண்டை கொடுத்த சாப்பிட்டீங்க, இதை தீர்த்து சாப்பிட மாட்டீங்கன்னாக்க எனக்கு அப்போ உயிர் போயிடும் போல் இருந்தது. அதனால பரவாயில்ல சார், ஆபத்து தர்மத்துக்கு சாப்பிட்டேன் நான். ஆனால் இப்போ எனக்கு உயிர் தங்கிடுது, இனிமேல் நான் உங்களுக்கு என்ன தீட்டது அப்படின்னா. அந்த மாதிரி சிலதெல்லாம் எந்த கண்டிஷனில் எதை உபயோகப்படுத்தலான்னு இருக்கு. அது மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்படி தான் பண்ணினோம்னாக்க நம்ம உயிருக்கு நல்லது. நம்ம அப்போ பிரம்மத்தை நினச்சிக்கிறோம். நம்ம வேற என்ன பண்ணா, நமக்கு எந்த தேவதை பிடிக்குதோ தேவதை சுற்றி ஒரு பேரை சொல்லி ஒரு சுற்றி விட தேவையில்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கோளாறு இருந்தாலும் சரியாக போயிடும். ஓகே சுவாமி. வேற வேற யாரை கேட்டால நடுவில் பிரியம்பதா, நீங்க ஏதோ ஆரம்பிச்சீங்களே. சுவாமி, இப்ப வந்து அது நமக்கு அது சொல்லி தராட்டி அந்த பாவத்தை வச்சு அப்படியே அந்த வார்த்தைகளை இது பண்ணி சொன்னா கூட போதும் இல்லையா? தாராளமாக போதும், தாராளமாக போதும். தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்குள்ள தானாக போதும். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுது, ஒருத்தருக்கு எந்த மதத்துக்கும் அர்த்தம் தெரியாது. நம்ம திருப்பி திருப்பி அவர் சொன்னா நம்மளும் செஞ்சுருக்கோம், அவ்வளோதான். எந்த மதத்தை முழுக்க அர்த்தம் தெரியுமா நமக்கு தெரியாது இல்லையா? எல்லாரும் அப்படி தான் பண்ணுறோம். அதனால பரவாயில்லை. அதனால் இன்னொன்றும், இங்கே வடக்க போனீங்கன்னாக்க இங்கே நார்மலாக இங்கே தெற்க வந்து லேடிஸுக்கு எந்த கர்மா பண்ணுறது அதிகாரம் இல்லைங்கிறோம். ஆனால் கயையில் பார்த்தீங்கன்னாக்க வடக்கத்து லேடிஸ் வந்து அவள் வந்து வேற யாரும் இல்லைன்னா அவள் வந்து அவளே வேற கர்மா பண்ணுறான், சிராதம் பண்ணுறாங்க. அதனால தேசாச்சாரத்தில் வித்தியாசப்படலாம். ஆனால் நம்ம பொறுத்த மட்டும் என்னன்னாக்க லேடிஸுக்கு அவருடைய ஹஸ்பண்ட் பண்ணியாச்சுனாக்க அவருக்கு தானாக பலன் கிடைச்சி போகிறது. அதான் யாரும் சொன்னாராம், இந்த கலியுகத்தில் யார் சிறந்தவர்கள் அப்படின்னாக்க ஒன்றும் லேடிஸ் சிறந்தவர்கள், அதே மாதிரி 4ஆம் வருடத்தை சிறந்தவர்கள். ஏன்னா இவா 2 பேருக்கும் தன் முயற்சிகள் தேவையில்லை. ஒரு லேடி தன் நல்ல, அதாவது பக்திமானாக இருக்கிற புருஷனுக்கு அவளுக்கு அனுகூலமாக இருந்தாளானாக்க அவன் சில பலத்தினாலேயே அவளுக்கு பரமதம் கிடைச்சிடும். அதே மாதிரி ஒரு 4ஆம் வருடத்தவன் தன்னுடைய எஜமானனுக்கு அவர் நல்ல ஒரு எஜமான அடங்கி இருந்தானாக்க அவராலே அவருக்கு பலன் கிடைச்சிடும். இதில் ஒன்றும் தேவை பண்ண வேண்டாம். இப்போ சபரிக்கு எடுத்துக்கிட்டு பாருங்க, இதெல்லாம் இல்லை, ரெக்கார்ட்ஸ் தான் சொல்கிறோம். சபரிங்கிறவள் வேட்டுவ பெண், வேட்டுவ குலம், அவளுக்கு வாய்ப்பு இல்லை. பெண் நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. ஆனால் 10 பேர் கிடைக்காத ஒன்றும், தண்டகாரத ரிஷிகளுக்கு கிடைக்காத ஒன்றும் சபரிக்கு மோட்சம் கிடைச்சிது. ஏன்னா அவருடைய அந்த மகிந்த முனிவருக்கு அவர் பூரா இது பண்ணிட்டு இருந்தார், ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அவர் சொன்னபடி தான் ராமனுக்கு இது பழத்தை கொடுக்கணும்னு காத்துட்டு இருந்தார். அதனால நம்ம வந்து நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை, அந்த மாதிரி அவர்கிட்ட இருந்தால் போதும். இதையே ஆளவந்தார சொல்கிறார், பகவானே உன்னுடைய அருள்னால எனக்கு நான் வந்து ஒரு நல்ல வைஷ்ணவன் வீட்டில் சாக்கடை புழுவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உன் அருள் இல்லாமல் வேற யார் மூலமாகவும் எனக்கு பிரம்மப்பட்டம் கிடையாது, எனக்கு வேண்டாம் எனக்கு அப்படிங்கிறார். அந்த மாதிரி நல்ல ஒரு அடியாருடைய நிழலில் உண்டியிருந்தோம்னாக்க அவங்க நல்லது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நோக்கம். வேற ஒரு சுவாமி, ஒரே ஒரு பிராக்டிக்கல் இது. நிறைய இடத்துல வந்து நம்மளுடைய இதுபடி வடக்கானாலும் தெற்கானாலும் நின்றுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் கோவில்ல கூட அங்க பிரசாதம் கொடுத்தா உட்கார்ந்து சாப்பிடலன்னா திட்டுவாங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போ இல்லைன்னா உட்கார்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இதனாலயா? அதனுடைய இது என்ன? சாப்பிட்றது தீர்த்தமாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, உட்கார்ந்து தான் சாப்பிடணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இறந்து குடித்தாலும் இருந்து குடியும்பாங்க. இறந்துன்னா பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும். இது வந்து உட்காந்து தான் சாப்பிடணும், நின்றுட்டு சாப்பிடக்கூடாது. நிறைய வழக்கங்கள் நமக்கு தெரியாது, மாறிடுது. உட்காந்து சாப்பிட்றது தான் இன்னொன்றும். உட்காந்து சாப்பிட்டோம்னாக்க நம்முடைய வயத்துக்கும் வாய்க்கும் டைரக்டாக கனெக்ஷன் நல்லா இருக்கும். நின்றுட்டுருந்தா கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், உள்ளே போய் சேர்றது கஷ்டமாக இருக்கும். இந்த பொஃபே எல்லாம் இவ்வளோ சரியில்லை. உட்காந்து சாப்பிட்றது தான் நியாயம்.
ஓகே சுவாமி. வேற ஏதாவது டவுட் உண்டா? சரி, இன்னைக்கு இதோட முடிச்சுக்குமா? முடிச்சுக்கலாம். சரி, முடிச்சுக்கலாம் சுவாமி. ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிழை சரணம், ஆச்சாரிய திருவிழை சரணம். சரணம். தஸ்மை ராமானுஜாய சுவாமி, தஸ்மை ராமானுஜாய ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்ருதி யஸ்ருதி ஸ்மருத்ரா ஜுரமசி சமத். ధన్యోస్మి స్వామి అడియన్ దాసన్. தாசன்